Papu, Gavnida. So properties of rational numbers பார்த்திருப்போம். Properties of rational numbers we have already seen the closure property and commutative property. Correctடா? So now என்ன பார்க்க போறோம் அப்படின்னா associative property. Associative property அப்படின்னா என்ன தங்க பாருங்க, the name itself denotes. You should associate and see. Associateனா என்னது, ஒரு group form பண்றது. கரெக்டா தாங்க, ஒரு நம்பர் அண்ட் இன்னொரு நம்பர் சேர்ந்து ஒரு குரூப் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்றது. சோ இதுல என்ன குரூப் மாதிரி ஃபார்ம் பண்றதுக்கு இருக்கு அப்படின்னா, you have to consider 3 rational numbers because 2 rational numbers அப்படின்னா நீங்க அது ஆல்ரெடி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டில ரிலேட் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? சோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, you will consider 3 rational numbers. சரியா? சோ அது எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. for addition first a b c அப்படின்னு ஒரு 3 rational numbers கன்சிடர் பண்ணீங்கன்னா a plus b plus c. Add these 3 rational numbers. சரியாடா தங்கம்? So addition அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? We should add. So அதை நம்ம பண்ணிட்டோம். இந்த 3 rational numbers இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, we should associate and see in two different ways we can associate. எப்படி? First a plus b ஒரு group பண்ணலாமாடா தங்கம்? a plus b மட்டும் ஒரு group-ஆ பண்ணிட்டீங்க அப்படின்னா plus c will remain outside. So இதே இதை இன்னொரு காம்பினேஷன் ட்ரை பண்ணலாமா? a plus b plus c. என்ன இன்னொரு காம்பினேஷன்? b and c can be grouped together, associated together. சரியாடா தங்கம்? So a plus b plus c இதே 3 set of இந்த 3 rational numbers தான் நீங்க எடுக்கிறது. You are adding those 3 rational numbers. But என்ன பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா, you are finding 2 possibilities here. என்னென்ன possibility அப்படின்னா, first you are associating a and b, first 2 rational numbers. அடுத்த காம்பினேஷன்ல என்ன பண்றீங்க, you are associating the last 2 rational numbers, second and third. சரியாடாமா? சோ இதுக்கு கிடைக்கிற ஆன்சர் a plus b plus c equals a plus b plus c. இந்த இதுக்கு இது ரெண்டுமே ஆன்சர் ஈக்குவலா வருதான்றதை நம்ம செக் பண்ணணும். சோ இதுதான் நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்றோம். ஈக்குவலா வரும் அப்படின்றது தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரியாடா தங்கம்? சோ அப்ப இதுலயே வந்து மல்டிப்ளிகேஷன் அப்ப என்ன சொல்லுவீங்க, instead of addition you should do multiplication. கரெக்டாமா? சோ மல்டிப்ளிகேஷன்னா என்ன பண்ண போறோம், a multiplied with b. ஓகேவா? multiplied with c. மூணையுமே வந்து நீங்க ஒன்னோட ஒன்னு மல்டிப்ளை பண்றீங்க. சோ a into b into c. இத எப்படி அசோசியேட் பண்றீங்க? first two rational numbers ஓட multiplication, then the third rational number is left outside. அடுத்த காம்பினேஷன் எப்படி பண்றீங்க? first rational number is left outside, the second and third rational numbers are associated. So இது ஈக்குவலா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஈக்குவலா இருக்கும். So that is what you read in associative property for addition and associative property for multiplication. illustration இருக்கு, illustration நம்ம பாத்துருவோம் சாமி. So இதுல என்ன possible இல்ல அப்படின்னா, associative property for subtraction and division are not possible. Associative property for subtraction and division are not possible. ஏன் அப்படின்னா நம்ம commutative property not equal னு சொல்லிட்டோம். ஆமாவா இல்லையா? a minus b equals b minus a அப்படின்றதே நாட் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். சோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இங்க வேலை செய்யுமானா, சேம் நம்பர்ஸ் when their positions are changed அப்பவே வந்து நமக்கு ஆன்சர் ஈக்குவலா வரல. அப்போ a minus b minus c 3 ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்து சப்ட்ராக்ட் பண்றோம்னா a minus b அசோசியேட் பண்ணி minus c வெளியில விட்டாலோ this will not be equal to when a is left outside and it is associated to minus b and minus c. சரியாடா தங்கம்? சோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப இது வந்து எப்படி இருக்காது, ஈக்குவலா இருக்காது. and division definitely not. உங்களுக்கு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அதுல வரல and கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வரல. இப்ப அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டிவிஷனுக்கு வராது. சரியாடா தங்கம்? so it does not hold good for subtraction and division. சரி மேம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லிடுங்க. அடிஷன் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா பாருங்க, you are considering 3 rational numbers. கரெக்டா? அசோசியேட் பண்றதுக்கு we should at least have 3. so minimum இருக்கக்கூடிய அந்த 3 rational numbers பார்க்கிறோம். first one என்னது, minus 1/2. அடுத்த ரேஷனல் நம்பர் என்னது, 3/5. நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர் என்ன, minus 7/10. சோ இப்போ இத வந்து நம்ம அசோசியேட் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவாமா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும், a plus b plus c. சரியாடா தங்கம்? இந்த a plus b plus c ல நீங்க ரெண்டு டைப் ஆஃப் பாசிபிலிட்டியை வந்து ரிலேட் பண்றது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. What are the two types of possibilities? a plus b plus c, a plus b plus c. அந்த ரெண்டு பாசிபிலிட்டி என்னது? First, associating the first two rational numbers and leaving the third one outside. அடுத்த காம்பினேஷன் இது எதுக்கு ஈக்குவலா இருக்குதா நீங்க செக் பண்ண போறீங்க. செகண்ட் பாசிபிலிட்டி,
ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பரை வெளியில தனியா விட்டுட்டு லாஸ்ட் டூ ரேஷனல் நம்பர்ஸ் ஒரு குரூப் பண்றது, அசோசியேட் பண்றது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன், அதுதான் நம்ம செக் பண்றோம். ஓகேவாமா? ஸோ ஏ பிளஸ் பி ஃபர்ஸ்ட் பண்ணும். என்ன தங்கம்? ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில அசோசியேட்டட் ஏ பிளஸ் பி. அப்ப ஏ பிளஸ் பி அப்படின்னா என்னது? -1/2 பிளஸ் 3/5. கரெக்டாமா? -1/2 plus 3/5 அப்படின்னா இதுல first rule என்னது? You should make the denominators common. So 2 and 5 will be multiplied in order to find out a common denominator. Remaining இருக்கிற step என்னது? Cross multiply these two numerators and denominators. So -1 into 5 is equal to -5 plus 3 into 2 equals 6. So -5 plus 6 by 10. அதான் அவங்க இங்க கொடுத்திருக்காங்க. -5 plus 6 by 10 equals எவ்வளோ? 6 minus 5 equals 1. அப்ப numerator equals 1 divided by denominator 10. So 1 by 10 இருக்கு. என்னடா கண்ணா? a plus b ஓட வேல்யூ வந்து 1 by 10. இது எதோட ஆட் பண்ணும்? c வெளியில இருக்கக்கூடிய which is left outside. நம்ம இப்ப அசோசியேட் பண்ண இந்த குரூப்பை ஃபர்ஸ்ட் evaluate பண்ணிட்டோம். இப்ப that number which is left outside c அதை ஆட் பண்ணும். 1 by 10 ஓட இப்ப எதை ஆட் பண்ணும்? c அப்படின்ற நம்பர். What is c? -7 by 10. So 1 by 10 plus of -7 by 10. அப்ப என்னது? காமன் டினாமினேட்டர் ஆல்ரெடி. சோ நியூமரேட்டர் என்னது? 1 minus 7 by 10. சரியாடா? நியூமரேட்டர்ஸ் alone should be operated. So 1 minus 7 by 10. இங்க என்னது? ஆப்போசிட் சிம்பிள். So subtraction. அப்ப 7 minus 1 6 and greater numberோட சிம்பிள் 7 is greater number and minus போட்டுக்கணும். அப்ப -6 by 10 that is equal to என்னது? சிம்பிளிஃபை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 6 வந்து 2 டேபிள்ல 3 டைம்ஸ் போகும், 10 வந்து 5 டைம்ஸ் போகும். So -3/5 is your final answer. C ஓட வேல்யூ வந்து -7 by 10. ஃபைனல் ஆன்சர் இப்ப நமக்கு என்ன கிடைக்குது? இது ரெண்டையும் ஆபரேட் பண்ணோம்னா -3/5. சரியாமா? சோ இப்ப இதே வேல்யூ நம்ம இந்த அசோசியேஷனை மாத்துறப்ப which means இந்த குரூப்பிங்க சேஞ்ச் பண்றப்ப உங்களுக்கு அதே வேல்யூ கிடைக்குதான்றத பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? a plus b is grouped. இப்ப செகண்ட் பாசிபிலிட்டில நம்ம என்ன பண்ணோம்? b plus c should be grouped together. சரியாடா தங்கம்? சோ b plus c அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்றீங்க? a plus b plus c ல இந்த குரூப்பிங் தான் எப்போதுமே பண்ணும். as per board mass உங்களுக்கு என்னடா கண்ணா? குரூப் குள்ள இருக்கிறது, பிராக்கெட் குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க ஆபரேட் பண்ணணும். கரெக்ட்டா இல்லையா தங்கம்? சோ a plus b plus in second possibilityல நம்ம என்ன பண்றோம்? இந்த b plus c கண்டுபிடிக்கணும். what is b? 3/5. c என்ன? -7 by 10. so 3/5 plus 7 by 10 இருக்கா? so 3/5 plus of -7 by 10. என்ன பண்ணணும்? காமன் டினாமினேட்டர் சூஸ் பண்ணும். இதனுடைய காமன் டினாமினேட்டர் நீங்க என்ன கண்ணா எடுக்கலாம்? 10 எடுக்கலாம். பிகாஸ் 5 10 என்ற டினாமினேட்டர்ஸ் இருக்கப்ப LCM என்ன கிடைக்கும்? 5 10 ஓட LCM 5 1s are 5 5 2s are 10. அடுத்தது 2 1 இங்க இருக்கும், 2 1s are 2. so LCM equals 5 into 2 that is equal to 10. அப்ப நீங்க எந்த fraction மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும்? இந்த 3/5 என்ற fraction மட்டும் 10 வர மாதிரி சேஞ்ச் பண்ணா போதும். கரெக்டாடா? so into 2 into 2 3 2s are என்ன? 6 5 2s are என்னடா கண்ணா? 10. so இந்த 3/5 ஓட ஈக்குவலன்ட் fraction நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இது எதோட ஆட் பண்ண போறீங்க? பிளஸ் ஆஃப் -7 by 10. இப்ப டினாமினேட்டர்ஸ் காமன் ஆயிடுச்சா? பாருடா 6 by 10 பிளஸ் ஆஃப் -7 by 10. என்ன பண்ணலாம்? காமன் ஆயிட்டா காமனா அந்த 10 என்ற டினாமினேட்டர் எழுதிட்டு நியூமரேட்டர் எழுதலாம். 6 பிளஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிடும்? மைனஸ், ஏன்னா ஆப்போசிட் சிம்பிள். ஆப்போசிட் சிம்பிள்னா மைனஸ். -7 ஈக்குவல்ஸ் 6 minus 7 என்ன கண்ணா? -1 by 10. என்ன தங்கம்? -1 by 10. இப்போ குரூப் குள்ள இருக்கிறத ஆபரேட் பண்ணிட்டீங்க. ரிமைனிங் which is left out you should add it with a first rational numberோட. what is the first rational number? -1 by 2. அப்ப இங்க கிடைச்சிருக்கிற ஆன்சர் நீங்க என்ன பண்ணுங்கன்னா -1 by 2 ஓட ஆட் பண்ண போறீங்க. so -1 by 2 plus -1 by 10 அப்படின்னா what is the denominator that should be taken in common? 10 should be taken in common. அப்ப இத மட்டும் நீங்க ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பரா கன்வெர்ட் பண்ணா போதும். கரெக்டாடா? இந்த செட்ல 10ன்றது ஹையஸ்ட் மல்டிபிள், 2 அப்படின்றது ஸ்மாலஸ்ட் மல்டிபிள் இந்த சேம் டேபிள். அப்ப 2க்கும் 10க்கும் நீங்க LCM கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா 2 1s are 2 5s are வரும், 5 1 இங்க 1 இருக்கும், 1s are. so LCM equals 2 into 5. கரெக்டாடா? 2 into 5 equals 10. so 10 என்ற டினாமினேட்டர் வர மாதிரி இந்த ரேஷனல் நம்பரை கன்வெர்ட் பண்ணனும்னா எதால மல்டிப்ளை பண்ணலாம்? நீங்க -1 by 2 can be multiplied with 5 in the both in the numerator and denominator. -1 into 5 is -5. 2 into 5 is 10. So this is equivalent to -5 by 10. Convert பண்ணிட்டோமா? இந்த second rational number convert பண்ணுமா? தேவையில்லை. Because its denominator is already 10. So -5 by 10 plus of -1 by 10.
என்ன கண்ணா -5 -1 நியூமரேட்டர்ஸ் மட்டும் ஆப்ரேட் பண்ணிட்டு டினாமினேட்டரை காமனா 10 ன்னு எடுத்து எழுதிடலாம். that is equal to -6/10. so என்ன பண்ணலாம் simplify பண்ணலாமா தங்கம் 2 டேபிள்ல 3 டைம்ஸ் போகும் இது 5 டைம்ஸ் போகும் so -3/5 பாரு இந்த first type of associationலயும் நமக்கு -3/5 தான் second type of associationலயும் -3/5 தான் அப்ப நம்ம என்னன்னு கன்க்ளூட் பண்ணலாம் A plus B group பண்ணதுக்கு அப்புறம் plus C is left outside இதனுடைய ஆன்சரும் this will be equal to association type மாத்தணும் grouping மாத்தணும் A will left outside அடுத்தது என்னது B plus C are grouped இப்படி group பண்ணாலும் நமக்கு என்னதான் associative property satisfy ஆயிடும் ஈக்குவலா தான் ஆன்சர்ஸ் வரும் ஓகேவாடா பிகாஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டில நீ ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் உனக்கு அடிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அதே மாதிரி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலயோ இந்த குரூப்பிங்க நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னாலோ when adding 3 numbers நீங்க எந்த ஆர்டர்ல நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னாலும் the same answer will be obtained சரியாடா தங்க புரியுதா so associative property for addition is understood கரெக்டா so அடுத்தது associative property for multiplication என்ன பண்ணலாம் A into B into C கரெக்டா இந்த காம்பினேஷன் எடுத்தோம்னா ரெண்டு பாசிபிலிட்டி என்னென்ன குரூப்பிங் A into B into C இங்க A into B into C ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுத்துலயும் எழுதிக்கோத்தாங்க எழுதினதுக்கு அப்புறம் குரூப்பிங் எப்படி பண்ணலாம் ஒன்னு ஃபர்ஸ்ட் 2 ரேஷனல் நம்பர்ஸ் should be grouped third should be left outside இந்த குரூப்பிங் காம்பினேஷன் ஒன்னு இருக்கு இதுல என்ன பண்ணலாம் first should be left outside second and third can be grouped so இந்த மாதிரி grouping associating நீங்க மாத்தி பாக்குறீங்க so மாத்தி பாக்குறப்ப ஆன்சர் எப்படி இருக்கணும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடு வர ஆன்சரும் ஈக்குவலா இருக்கணும் கரெக்டா இல்லையாமா so அதை ட்ரை பண்ணலாமா so என்ன கொடுத்திருக்காங்க சேம் செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் என்னது A equals -1/2 B equals 3/5 and C equals -7/10 சரியாமா நம்ம என்னென்ன செக் பண்ணணும் A into B into C மல்டிப்ளிகேஷனுக்கு தான் செக் பண்றோம் so ரெண்டு சைடுமே மல்டிப்ளிகேஷன் எழுதுங்க அந்த 3 ரேஷனல் நம்பர்ஸ்லயும் A into B into C A into B into C சரியா grouping மட்டும் என்ன பண்ண போறீங்க இதுல first 2 ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் grouped அதுல last 2 ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் grouped ஆன்சர் சேமா வருதான்றதை நம்ம செக் பண்ணோம் instead of A you can write as -1/2 into B க்கு பதிலா என்ன எழுதலாம்டாக்கனா 3/5 கரெக்டா சோ இத குரூப் பண்ணிக்கோங்க என்ன பண்ணனும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் வெரிஃபை பண்றோம் சோ பெட்டர் group it அதுக்கப்புறம் என்னது into C ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க -7/10 இந்த given question தான் நான் இங்க எழுதி இருக்கேன் ஓகேவாமா சோ அடுத்து பாருங்க A into B into C A இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் -1/2 into group பண்ண மறந்துராத ஏனா you are verifying the associative property அதனால இந்த bracket is must in order to differentiate and show ஏன் அப்படினா first 2 ரேஷனல் நம்பர்ஸ் தான் நான் இதுல வந்து group பண்ணிருக்கேன்றதை differentiate பண்ணி காமிக்கிறதே இந்த bracket தான் அதனால அத மறக்க கூடாது B into C அப்படினா என்னது 3/5 into C ஓட வேல்யூ என்ன -7/10 சரியாமா so -1/2 into 3/5 first என்ன பண்ண எப்போதுமே you should operate the numbers in the bracket because as per board mass first operation என்னது bracket operation தான் இருக்கணும் so இது ரெண்டே ஆபரேட் பண்ணீங்கன்னா bracket குள்ள என்ன வரும் -1 into 3 is -3/2 into 5 is 10 so இது bracket குள்ள வர நம்பர் வெளியில -7/10 இருக்கு equals right hand sideல என்ன இருக்கு -1/2 வெளியில இருக்கு first bracket குள்ள இருக்கிற நம்பர்ஸ் பாருங்க 3 into -7 is -21 கரெக்டா தங்கம் by 5 into 10 is 50 கரெக்டாமா சோ இப்போ என்ன பண்ணலாம் அடுத்த ஆபரேஷன் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய ரெண்டு ரேஷனல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும் -3/10 into -7/10 so -3 into -7 will become +21 by 10 into 10 is 100 equals -1 into -21 right hand sideல equal to அந்த சைடு இருக்குது கம்ப்ளீட்டா வேற செட் so -1 into -20 னா +21 by 2 into 50 அப்படினா 100 பாரு 21/100 on the left hand side 21/100 on the right hand side so நீங்க grouping இதுல first 2 ரேஷனல் நம்பர்ஸ் பண்ணிருக்கீங்க இதுல second 2 ரேஷனல் நம்பர்ஸ் பண்ணிருக்கீங்க so அப்ப என்னது உங்களுக்கு ரெண்டு ஆன்சருமே ஈக்குவலா தான் வருது that is not equal ல வரல so associative property is true for multiplication associative property is true for multiplication புரியுதா தங்கம் A into B into C will be equal to A into B into C புரியுதா நான் ஏன் அதை மட்டும் ஜாயின் பண்ணி சொல்லிடுறேன் பிகாஸ் நீங்க அதை குரூப் பண்றீங்கன்றத ஓரலா சொல்றப்ப நீங்க எப்படி பண்ணணும் அந்த ஒரு டோன் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அது கரெக்டா தெரியும் சரியாடா தங்கம் so A into B into C separate
இதுல என்ன பண்றீங்க ஏவை செப்பரேட்டடா வச்சிருக்கீங்க, b into c is grouped. இதுதான் associative property. So associative property நீங்க எதுக்கு மட்டும்தான் கண்ணா பாக்குறீங்க, for addition and multiplication. It does not hold for subtraction and division. அது இந்த ட்ரைதீஸ்ல இருக்கும். So நம்ம இதே நம்பர் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம subtraction and divisionக்கு செக் பண்ணலாம். சரியாடா? So first addition and multiplication மட்டும் புரிஞ்சுதா? என்ன பண்ணணும், again will revise, a plus b plus c. கரெக்டா? இத ரெண்டு பாசிபிலிட்டில நீங்க ட்ரை பண்றீங்க. if it is addition, என்ன பாசிபிலிட்டில ட்ரை பண்ண போறீங்க, grouping. எப்படி குரூப் பண்றீங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி பார்க்கலாமா, ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை குரூப் பண்ணிட்டு தேர்ட் நம்பர் இஸ் லெஃப்ட் அவுட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடுல என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் இஸ் லெஃப்ட் அவுட் சைடு, லாஸ்ட் ரெண்டு நம்பரை குரூப் பண்றீங்க. இந்த ஆன்சர் இங்க என்ன ஆன்சர் கிடைக்குதோ the same answer should be obtained here. அதுதான் associative property. ஈக்குவல் தான் சொல்றாங்க. அதாவது இது ரூல்னா எப்படின்னா ப்ராப்பர்ட்டி, நீங்க இப்படி ஆட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான், இப்படி ஆட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான்றத உங்களுக்கு புரிய வைக்க பாக்குறாங்க. சரியாடா? 2/3 plus 4/5 plus 7/6 இருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட் வரும், நான் ஃபர்ஸ்ட் ரெண்டை ஆப்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் ஆட் பண்ணலாமா, அப்படி இல்ல லாஸ்ட் ரெண்டை வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்டோட ஆட் பண்ணுமான்ல சில பேருக்கு டவுட் வரலாம். நீ எப்படி ஆட் பண்ண அப்படின்னாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும்ன்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. புரியுதாடா தங்கம்? சோ a plus b plus c equals a plus b plus c. அடுத்தது என்னது, மல்டிப்ளிகேஷனுக்கு எப்படி எழுதலாம், a into b into c. மூணு ரேஷனல் நம்பர் எடுக்கிறீங்க. you should have minimum 3 rational numbers to prove the associative property. இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்றீங்க. எப்படி, when a into b is first done and then multiplied with c, இல்ல a வந்து விட்டுட்டு b and c are first multiplied then it is multiplied with a, அப்படினாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா தான் வரும். புரியுதாடா? இப்ப 2 into 3 into 5, 2 into 3 into 5 அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், 2 into 3 first multiply பண்ணிட்டு என்ன வரும், 6 into 5 பண்ணாலும் 30 தான். இல்ல 3 into 5 first multiply பண்ணிட்டு 15 இருக்குமா, into 2 பண்ணாலும் 30 தான். So 6 into 5 நால 30 தான் கிடைக்கும், 2 into 15 நாலும் 13 தான் கிடைக்கும். கரெக்டா? So இந்த 30 அப்படின்றது ஈக்குவலா தான் வரும். சோ நீங்க ஆர்டர் மாறி, அதாவது வேற வேற குரூப்பா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் உங்களுக்கு எப்படி பண்ணாலும் ஆன்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும். திஸ் இஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சுதா தங்கம்? சோ அடிஷன்னா அடிஷன் எழுதிக்கோ, அப்புறம் ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் குரூப், லாஸ்ட் ரெண்டு நம்பர் குரூப். மல்டிப்ளிகேஷனா மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கோ, ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் இங்க குரூப் பண்ணு, அங்க லாஸ்ட் ரெண்டு நம்பரை குரூப் பண்ணு. புரியுதாடா? சோ வெரிஃபை பண்ண சொன்னாங்கன்னா ஈஸியா வெரிஃபை பண்ணிடுவீங்க. ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு சப்ட்ராக்ஷன் அண்ட் டிவிஷன் நம்ம தனியா பாத்துறலாம் சாமி. ஓகேவா? சோ ஈஸி தானடி குட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்றது அவ்வளவுதான் தங்கம். சோ we have already seen closure, இப்ப கம்யூட்டேட்டிவ் பார்த்தாச்சு, அண்ட் இப்ப அசோசியேட்டிவும் பார்த்தாச்சு. கரெக்டா தங்கம்? அவ்வளவுதான். தேங்க்யூடா.